அன்று மாலை நேரம். மல்லிகைப்பூ வாசம் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது. மெரூன் நிற புடவையில் தலை நிறைய பூ வைக்கு பேரழகாக நின்று கொண்டிருந்தாள் மலர். வெளியே சென்றுவிட்டு அப்போதுதான் வீட்டுக்கு வந்த குமார் அவளை பார்த்ததும் அவனுள் காதல் பொங்கியது. மெதுவாக அவளுக்கு பின்னால் வந்து அவளை அப்படியே அந்த மரக்கதவோரம் வளைத்து பிடித்தான். திடுக்கிட்ட மலர், ஏங்க, என்ன இது திடீர்னு, யாராவது வரப்போறாங்க என்று செல்லமாகச் சினுங்கியபடியே அவனது சட்டையை பிடித்து கொண்டாள். என் பொண்டாட்டியதானடி, கொஞ்சுறேன், யாரு வந்தா எனக்கென்ன என்று கெத்தாகச் சொல்லியபடியே அவளை நெருங்கினான் குமார். சிரிப்பை அடக்க முடியாமல் வெடித்துச் சிரித்த மலர், உங்க ரொமான்ஸ் எல்லாம் சரிதான் மச்சான், ஆனா நம்ம ரூம் கதவு அப்படியே பொடந்துகிட்டு திறந்து கிடக்கே, வீட்ல யாராவது உள்ள வந்து பார்த்தா அப்புறம் நம்ம நிலைமை காமெடி ஆகிடும், முதல்ல போய் அந்த தாழ்பாலை போடுங்க என்று அவனது நெஞ்சில் இடித்துச் சிரித்தாள். அட ஆமாடி, என்னா வேகத்தில வந்தேன், நானே அதை கவனிக்கல என்று அசடு வழிந்தபடியே அவளை விட்டுவிட்டு அவசரமாக கதவைச் சாத்தப் போனான் குமார். சீக்கிரம் கதவைச் சாத்திட்டு வாங்க மச்சான் என்று சொல்லிவிட்டு மலர் ஓடிப்போய் கண்ணாடி முன் நின்று கொண்டாள். தலையில் இருந்த மல்லிகைப்பூவை சரிசெய்து சேலையை இழுத்துச் சொருகி முகத்தில் லேசாக வெட்கம் படரத் தன்னை மேலும் அழகுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினாள். இங்கே குமார், அப்பாடா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம் என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடியே கதவை சாத்தப் போனான். கதவை மூடப்போன கைகள் அப்படியே நிற்க வாசலில் விர்ரர் என ஒரு ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தான் குமார். ஆட்டோவிலிருந்து அவனது 3 வாண்டுகளும் கிசுகிசுவென சத்தம் போட்டு கீழே இறங்கிக் கொண்டிருந்தன. 5வது படிக்கும் மூத்தவன், 3வது படிக்கும் 2வது பொண்ணு, அப்புறம் 1ஆம் வகுப்பு படிக்கும் கடைக்குட்டி. ஆட்டோவை விட்டு இறங்கியதும் அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த கடைக்குட்டி ஒரே பாய்ச்சலாக குமார்வின் மேல் தாவி ஏறிக்கொண்டாள். குமார்வுக்கு ஒரு நிமிட தலையே சுற்றிவிட்டது. அடப்பாவிகளா, என்னடா அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சா, இன்னைக்கும் நம்ம ரொமான்ஸ் பிளான் கோவிந்தாவா என்று அவனுக்குள் பெரிய ஏமாற்றம் எழுந்தது. ஆனால் பிள்ளைகளின் பிஞ்சு முகங்களைப் பார்த்ததும் அவனது கவலை எல்லாம் பறந்து போனது. புன்னகையை வாரி இறைத்தபடி 3 பேரையும் அணைத்து கொண்டு அவர்களுடன் கொஞ்சியவாறு வீட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே கண்ணாடியை பார்த்தபடி காத்து கொண்டிருந்த மலருக்கு லேசான சந்தேகம். என்ன கதவடைக்கப் போன மனுஷன் இன்னும் காணோம், ஒருவேளை பிளான் பண்ணி பின்னாடி இருந்து வந்து கட்டிப்பிடிக்கப் போறாரோ என்று வெட்கத்துடன் நினைத்தபடியே வாசலை நோக்கி வந்தாள். அங்கே மூத்த பையன் முதுகிலேற 2வது பொண்ணு கையை பிடித்து கொண்டு வர கடைக்குட்டியை கொஞ்சியபடி ஒரு பக்கா குடும்பத் தலைவனாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவளது காதல் கணவன். அதை பார்த்ததும் மலருக்குச் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருவரின் கண்களும் சந்தித்தன. உதடுகள் பேசாத வார்த்தைகளை கண்கள் பேசின. மலரின் கண்கள் குறும்பாகச் சிரித்தபடி கண் ஜாடையில் கேட்டன, என்ன மச்சான், இன்னைக்கும் போச்சா உங்க மேட்னி ஷோ? பிள்ளைகளிடம் மாட்டிக்கொண்ட குமார்வின் கண்கள் ஒரு சின்ன ஏக்கத்துடனும் அதே சமயம் குறும்பான காதலுடனும் தன் ஜாடையில் பதில் சொன்னது, நாளைக்கு பார்த்துக்கலாம் என் தங்கமே. அவனது பார்வையைக் கண்டு செல்லமாக முறைத்துச் சிரித்த மலர் பிள்ளைகளின் பைகளை வாங்கிக் கொள்ளப் போக அந்த வீடு முழுவதும் மல்லிகை வாசனையோடு குழந்தைகளின் கலகலப்பான சிரிப்பொலியும் அந்த யதார்த்தமான காதலும் நிறைந்து வழிந்தது.